வணக்கம். ஸோ எஸ்எஸ்சி சிஜிஎல் 2025 வரலாறு கேள்விகள் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ அப்படி பார்க்கும்போது முக்கியமாக இந்த வாட்டி முகல் கேள்வியிலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி பார்த்த 2 கிளாஸ்லேயும் நம்ம என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் பார்த்தோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரைப்ஸ் ரிலேட்டடான ஃபெஸ்டிவல்ஸு, அப்புறம் இந்த ஃபோக் டான்ஸஸ்ஸு, முக்கியமாக இந்த ஃபோக் டான்ஸஸ் கேள்வி. அதுலேயுமே எதுவுமே டைரெக்டாக கேட்கலப்பா. எப்படி கேட்டிருந்தாங்கன்னா, அந்த முதல் 3 எழுத்து எதை குறிக்கிறது? அந்த மாதிரியான கேள்விகள் இருந்தது. ஸோ அப்போனா நீங்கள் எதை படிக்கணுங்கிறது உங்களுக்கு ஒரு தெளிவு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்கும்போது உங்களுக்கு கிடச்சிருக்கும். பொங்கல் ரிலேட்டடாகவே 2 கேள்வி கேட்டிருந்தாங்க. ஸோ அந்த மாட்டு பொங்கல் எப்போ இது பண்ணுவாங்க, நடத்துவாங்க. ஸோ அந்த மாதிரி ஓகேவா? ஸோ அந்த மாதிரி கேள்விகள் நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க ஈஸியாக ஆன்சர் பண்ணலாம். ஸோ நார்த் சைடு போகும்போது கொஞ்சம் அது படித்தா மட்டும்தான் ஆன்சர் பண்ண முடியும். ஸோ அப்போனா நம்ம எங்கே இம்பார்ட்டன்ஸ் தரணும்? ஃபெஸ்டிவல்ஸ், ட்ரைப்ஸ் அண்ட் டான்சஸ். ஸோ இதெல்லாம் முக்கியமாக பார்க்கணும். ஓகேவா? சரி, ஓகே. இப்போ பாருங்கள், இந்த ஹிஸ்ட்ரியில் முகல் ரிலேட்டடான ஒரு கேள்வி. அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த ஆர்ட் அண்ட் ஆர்கிடெக்சரில் தான் நிறைய கேள்விகள் வருது. ஓகே, ஸோ பார்க்கலாம். முகல் ஆர்கிடெக்சர் பிளெண்ட்ஸ் பெர்ஷியன், இஸ்லாமிக், துர்கிஷ் அண்ட் இந்தியன் ஸ்டைல். முகல் ஆர்கிடெக்சர் அவங்களோட அந்த இது எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா, பெர்ஷியனு, இஸ்லாமிக்கு, துர்கிஷ் எல்லாம் சேர்ந்ததுன்றாங்க, பிளெண்டடுன்றாங்க. ஓகேவா? 2வது ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, ரெட் சாண்ட்ஸ்டோன் அண்ட் ஒயிட் மார்பிள் இதுதான் மோஸ்ட்லி யூஸ்டு மெட்டீரியல் அப்படிங்கிறதும் சொல்கிறாங்க. எது இதில் கரெக்டு? ஓகேவா? ஸோ 2மே கரெக்டுப்பா இதில். ஓகே, முகல் அவங்களோட வேலைப்பாடுகள்லாம் பார்த்திங்கன்னா பெர்ஷியன், இஸ்லாமிக், துர்கிஷ் அண்ட் இந்தியன் ஸ்டைல் கலந்து தான் இருக்கும். அதே மாதிரி ஒயிட் மார்பிள், அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன? தாஜ்மஹல் பெஸ்ட் எக்ஸாம்பிள். ஸோ அதுவும் ரெட் சாண்ட் ஸ்டோன், அந்த ரெட் ஃபோர்ட்லாம் இருக்குல்ல, அந்த ரெட் சாண்ட் ஸ்டோன் வச்சு தான் கட்டியிருப்பாங்க. இந்த ஆர்கிடெக்சர்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மெட்டீரியல்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 2 ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்டு தான். ஓகே, ஸோ கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். அப்படி பார்த்தீங்கன்னா ஃபத்தேபூர் சிக்ரி, ஓகேவா, ரெட் சாண்ட்ஸ்டோன் வச்சு பில்ட் பண்ணியிருக்காங்களா, யாரோட பீரியடில்? அக்பரோட பீரியடில். அதே மாதிரி தாஜ்மஹல்ங்கிறது ஒயிட் மார்பிளை வச்சு ஷாஜஹான் பில்ட் பண்ணது. ஓகேவா? ஸோ அக்பர் காலத்தில் கட்டப்பட்ட ஃபத்தேபூர் சிக்ரி சிவப்பு மன்னர் கல்லாலும், ஷாஜஹான் காலத்தில் கட்டப்பட்ட தாஜ்மஹல் வெள்ளை பளிங்காலும் உருவாக்கப்பட்டதுன்னு தெரிஞ்சுக்கிறோம். ஓகேவா? அடுத்தது ஹிஸ்ட்ரியில் பார்க்கும்போது பாந்தி டான்ஸ் இஸ் லிங்க்டு டு த ஃபாலோவர்ஸ் ஆஃப் டேஷ் சத்தீஸ்கர். ஓகே, இந்த பாந்தி டான்ஸ் ஓகே சத்தீஸ்கரில் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டாங்க. இது யார் பண்ணுறது, யாரோட ஃபாலோவர்ஸ் பண்ணுறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. கரெக்டான ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா, குரு கசிதாஸ். ஓகேவா? இந்த பாந்தி டான்ஸுங்கிறது ஒரு முக்கியமான ஃபோக் டான்ஸ். எங்கே பார்த்தீங்கன்னா சத்தீஸ்கரில் பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. சத்னாமி கம்யூனிட்டிங்கிறவங்க பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. இந்த டான்ஸ் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா, குரு கசிதாஸ் அப்படிங்கிற ஒரு ஸ்பிரிச்சுவல் லீடர், ஓகேவா, அவரோட போதனைகள் மற்றும் அவர் போற்றும் வகையில் இது ஆடப்படுகிறது இந்த டான்ஸ் ஓகேவா? ஸோ இது சமத்துவம், உண்மை மற்றும் சமூக நீதி ஆகியவற்றை வலியுறுத்தும் விதமாக இது இருக்கும். ஓகேவா? இந்த பெர்ஃபார்மன்ஸ் டான்ஸ் ஒரு சாக்கர்டு பில்லர் ஜத்திகம் அப்படிங்கிற அந்த டிவோஷனல் சாங்ஸ் பேஸ் பண்ணி பாடுவாங்க. ஓகேவா? அடுத்த கேள்வி பார்க்கலாம். விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் ஆர் கரெக்ட்? ஓகேவா? இதில் எந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டுன்னு கேட்குறாங்க. கல்பிலாங்கிறது ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ரேர்லி டாக்குமெண்டட் டு தர் ஆர்ட் டியூ டு இட்ஸ் ஓரல் நொமடிக் ஹெரிட்டேஜ் அப்படின்றாங்க. 2வது ஸ்டேட்மெண்ட் என்னென்னா, இந்த காஸ்டியூம்ஸ் அவாய்ட் ஸ்டிச்டு எலமெண்ட்ஸ் இன் ஹானர் ஆஃப் செர்பென்ட் ரிச்சுவல்ஸ். ஓகேவா? 3வது கம்யூனிட்டி ஆர்ட் வாஸ் இன்க்ளூடட் இன் யுனெஸ்கோ இன்டாங்கிபிள் ஹெரிட்டேஜ் சைட் இருக்கு இல்லையா? ஸோ அந்த இது கல்ச்சுரல் ஹெரிட்டேஜில் லிஸ்ட்டில் எந்த ரிட்டன் அப்ளிகேஷன் ப்ராசஸ் இல்லாமல் ஆட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இதுக்கு ஆன்சர் 3மே கரெக்டு தான். ஓகேவா? கலிபிலா டான்ஸ் நம்ம டான்ஸில் பார்த்தோமா லாஸ்ட் கிளாஸில், அப்படின்னா என்னங்கிறது, இது ஒரு நொமேடிக் ஹெரிட்டேஜ். ஓகேவா? ஸோ இது நீங்கள் அந்த டான்ஸ் பிக்சர் பார்க்கும்போது உங்களுக்கு கிளியராக புரியும். ஓகேவா? ஸோ இங்கே எப்படி ஆடுவாங்கன்னா, அந்த செர்பென்ட் லைன் மூமெண்ட், அந்த பாம்பாட்டம் மாதிரி வளைஞ்சு வளைஞ்சு ஆடுவாங்க. ஓகேவா? பிகாஸ் த டான்ஸ் மூவ் ஸ்மூத்லி அண்ட் கிரேஸ்ஃபுல்லி. அவங்க மூமெண்ட் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பாம்பு ஒரு ட்விஸ்ட் பண்ணி ஆடுற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ இது ஃபார்மலி ஆடட். ஓகேவா? யுனெஸ்கோட அஃபிஷியல் ரெக்கக்னைஸ்ட் ரெஜிஸ்டர்டு டான்ஸாக ஆட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அதே மாதிரி யுனெஸ்கோட ரெப்ரசன்டேட்டிவ் லிஸ்ட்லேயும் இருக்குது. ஓகே, குளோபல் ரெஜிஸ்ட்ரி மேனேஜ் பை த யுனைடெட் நேஷன். ஓகே, இன்டாங்கிபிள் கல்ச்சரல் ஹெரிட்டேஜ் சைட்னா என்ன மீன் பண்ணுதுன்னா, கல்ச்சுரல் ட்ரெடிஷன் தட் யூ கெனாட் ஃபிசிக்கலி டச், அதுக்கு தான் இந்த ரெக்கக்னேஷன் கொடுப்பாங்க. ஓகேவா?
ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா தீபாவளி கூட இப்போ ரீசெண்டாக கொடுத்துருக்காங்க. ஓகே, அந்த லிஸ்ட் எல்லாம் கொஞ்சம் பாருங்கள். ஓகேவா? இன்டாங்கிபிள் கல்ச்சுரல் ஹெரிட்டேஜ்னா என்ன அப்படிங்கிறது பாருங்கள். என்னெல்லாம் இந்தியன் இது இருக்குது அப்படிங்கிறது பாருங்கள். ரீசெண்டாக தீபாவளி ஃபெஸ்டிவலுக்கும் கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு ட்ரெடிஷன் நம்மளால ஃபிசிக்கலாக டச் பண்ண முடியாத ட்ரெடிஷன்ஸ்க்கு தான் வந்து இந்த இது கொடுப்பாங்க. இன்டாங்கிபிள் கல்ச்சுரல் ஹெரிட்டேஜ் யுனெஸ்கோவோட. ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்துக்குங்க. ஸோ யுனெஸ்கோட ரெப்ரஸன்டேட்டிவ் லிஸ்ட்லேயும் இருக்குது. ஓகே, ஸோ இது முக்கியமான கல்பிலா டான்ஸ். ஸோ ஓகே, ஸோ இந்த ராஜஸ்தான் சைடு அந்த பக்கம் வந்து இந்த டான்ஸ் இருக்கும். ஓகே, அடுத்த கேள்வி பார்த்தீங்கன்னா, விச் ஆஃப் த ஃபாலோயிங் முகல் ஸ்டோன் டீவியேட்ஸ் ஃப்ரம் த டிபிக்கல் ஸ்கொயர் ஹேஷ்ட் பிஷ்ட் 8 பார்ட்? அந்த 8 இது இருக்கும் இல்லையா, எட்ஜஸ், அந்த மாதிரியான லேஅவுட்லேருந்து டிஃப்ரெண்ட்டாக முகல் டாம்ஸ் வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா, ஹுமாயூன் டாம்பா, அக்பர் டாம்பா, இத்திமத் தௌலா, அதுக்கப்புறம் வந்து சஃபர் தர்ஜுங் டாம். ஸோ டாம் எதுன்னு பார்த்தீங்கன்னா அக்பர் டாம், அது சிக்கந்தராவில் இருக்க அக்பர் டாம் தான் டிஃப்ரெண்ட் டிவியேட் இருக்கும். ஸோ மோஸ்ட் முகல் டாம்ப் எப்படி இருக்கும்னா ஹுமாயூன் டாம்பு, இத்தியாமுத் உல் தௌலா, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா ஹஷ் பிஷ்ட் பிளான்வாங்க. ஓகேவா? ஸோ 8 செக்ஷனாக இது ஆயிருக்கும். சென்ட்ரல் சேம்பர் வந்து சரௌண்டட் பை 8 செக்ஷன்ஸ். ஓகேவா? அதுவே அக்பரோட டாம்ப் அண்ட் சிக்கந்தரா பார்த்தீங்கன்னா இது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எப்படி பார்த்தீங்கன்னா டயர்டு பிரமிடியல் ஸ்ட்ரக்சரில் வந்து இது பண்ணியிருப்பாங்க. அந்த லேக்ஸ் மாசிவ் சென்ட்ரல் டோம்னுவாங்கல்ல, அட்டு அதாவது அந்த சென்ட்ரல் டோம்னுவாங்கல்ல, அது டிப்பிக்கல் முகல் டாம்ஸ். ஸோ அந்த மாதிரி இருக்காது. ஓகேவா? இது எப்படி இருக்குன்னா டயர்டு பிரமிடியல் ஸ்ட்ரக்சரில் இருக்கும். ஓகே, சிக்கந்தராவில் அக்பரின் கல்லறை எப்படி வழக்கமான அமைப்பிலேருந்து மாறுபட்டு இருக்கும். ஸோ இந்த அடுக்குமாடி பிரமிட் வடிவமைப்பில் இருக்கும். ஓகே, அதனால தான் இது வந்து ரொம்ப டிஃப்ரென்ஷியேட்டாக இருக்கிறனால தான் இது வந்து கேட்டிருக்காங்க. ஓகேவா? அடுத்த கேள்வி பார்க்கலாம். ஸ்டேட்மெண்ட் 1 பார்த்தீங்கன்னா, த சீல்ஸ் ஆஃப் த ஹரப்பான் கல்ச்சர் வர் மேட் யூஸிங் லோக்கலி ஃபவுண்ட் ஸ்டியேட்டைட். ஓகே, லோக்கலாக கிடைக்கிற இந்த ஸ்டியேட்டைட்டை வச்சு தான் வந்து ஹரப்பான் கல்ச்சர்ஸ் வந்து சீல்ஸ் வந்து மேட் பண்ணியிருக்காங்கன்றாங்க முதல் ஸ்டேட்மெண்ட். ரெண்டாவது கேள்வி பார்த்தீங்கன்னா, திஸ் சீல்ஸ் ஆஃபன் ஃபியூச்சர்ஸ் அனிமல் மோட்டிவ்ஸ். ஸோ அதில் வந்து இந்த விலங்குகளோட அந்த முத்திரை இருக்கும். ஸோ அன்டெசிஃபர்டு ஸ்கிரிப்ட் சிம்பிள்ஸ் இருக்கும். எது கரெக்டுன்னு கேட்குறாங்க. ரெண்டுமே கரெக்டுப்பா. ஓகேவா? ரெண்டுமே கரெக்ட். ஸோ ஸ்கிரிப்ட் சிம்பிள்ஸ் அன்டெசிஃபர்ட்னா என்ன, வரையறுக்கப்படாத அந்த ஸ்கிரிப்ட் சிம்பிள்ஸ், அனிமல்ஸோட இதெல்லாம் இருக்கும். ஓகேவா? அதுவுமே கரெக்டு தான். ஃபஸ்ட்டுமே ஸ்டியர்டைட் யூஸ் பண்ணி தான் பண்ணாங்க. ஓகே, மோஸ்ட்லி அது சோப் ஸ்டோன்னு சொல்லுவாங்க ஸ்டியர்டைட், அங்கே கிடைக்கிற அதை வச்சு தான் வந்து சீல்ஸ் வந்து ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த சீல்ஸ் பார்த்தீங்கன்னா அனிமல் ஃபிகர்ஸ் இருக்கும். என்ன மாதிரி இருக்கும்னா, என்ன மாதிரி நம்மளுக்கு கிடைச்சதுல பார்த்தோன்னா யூனிகார்ன் இருக்குது, புல் இருக்குது, எலிஃபென்ட்ஸ் இருக்குது. அதே மாதிரி ஷார்ட் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா புரியாத ஹரப்பா எழுத்துக்களால் வந்து இடம் பெற்றிருக்கு. அதனால அன்டிசிஃபர்டு ஹரப்பான் ஸ்கிரிப்ட். ஓகேவா? ஸோ இது எல்லாமே இருந்தது. யூனிகார்ன் அப்படிங்கிறது ஒரு இமேஜரி. ஓகேவா? ஒன் ஹார்ன்ட் அனிமல், அது ஒரு இமேஜரி இதில் வந்து பார்க்குறாங்க. ஸோ அதுவுமே இருந்தது. ஓகே, அது இல்லாமல் ஃபேமஸ் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பசுபதி சீல். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பசுபதியை சுற்றி அனிமல்ஸ் இருக்கிற மாதிரியான சீலோடு இருந்தது. அதாவது பசுபதிங்கிறது இயர்லி ஃபார்ம் ஆஃப் சிவா. ஓகேவா? இந்த ஸ்கிரிப்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா பிக்டோகிராஃபிக்காக இருந்தது. ஓகே, பிக்சர் மாதிரி அவங்களோட அந்த ஸ்கிரிப்ட் ஒரு 400லேருந்து 600 டிஃப்ரெண்ட் சயின்ஸில் வந்து எழுதியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அது மட்டும் இல்லாமல் நீங்கள் படிச்சிருப்பீங்க, ரைட்லேருந்து லெஃப்டில் எழுதியிருப்பாங்க எல்லாமே. ஓகேவா? பட் ரிமைன்ஸ் அன்டெசிஃபர்டு. ஓகேவா? அடுத்த கேள்வி என்ன பார்த்தீங்கன்னா, விச் ஆஃப் த ஃபாலோயிங் டைனஸ்டிஸ் மின்டட் த டெஹலிவால் காயின்ஸ் இன் டெல்லி? ஓகேவா? டெஹலிவால் காயின்ஸ் வந்து எந்த டைனஸ்டி வந்து மின்ட் பண்ணாங்க, அதுதான் கேள்வி. ஸோ கஹாத்வாலா சா, பி டொமாராசா, சி வந்து கல்ஜிஸா, அதான் கில்ஜி அந்த டைனஸ்டியா இல்லை லோடி டைனஸ்டியான்னு கேட்குறாங்க. ஓகே, ஸோ இந்த டெஹலிவால் காயின் அப்படிங்கிறது டெல்லியில் இது பண்ணது யாருன்னா டொமாராஸ் அப்படிங்கிறவங்க தான் வந்து பண்ணியிருப்பாங்க. ஓகே, டொமாராஸ் டைனஸ்டி பற்றி பார்க்கலாமா? டொமாராஸ் டைனஸ்டிங்கிறது இவங்க வந்து சௌஹன்ஸ் கூட வந்து சேர்ந்து இந்த டெஹலிவால் காயின்ஸை வந்து மிடில் இந்தியாவில் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த காயின் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா, அதில் புல் இருக்கும், ஹார்ஸ்மேன் டிசைன்ஸ்லாம் இருக்கும். இது வந்து வைட்லி சர்க்குலேட்டட் அந்த டைமில். டெல்லி ட்ரேட் சென்டராக இருந்தப்போ அதிகமாக டிஸ்ட்ரிபியூட் ஆன ஒரு காயின் டெல்லி ஒயிட் காயின், டோமர் டைனஸ்டி. சரி, டோமர் டைனஸ்டியை பற்றி தெரிஞ்சுக்கலாமா? டோமர் டைனஸ்டிங்கிறது 8லேருந்து 12வது செஞ்சுரியில் இருந்த ஒரு டைனஸ்டி. ஓகே, இவங்களை வந்து என்னன்னு சொல்கிறாங்கன்னா ஃபவுண்டர்ஸ் ஆஃப் டெல்லின்னு சொல்லுவாங்க. ஓகே, இவங்க வந்து ஒரு ராஜ்புட் டைனஸ்டி. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா டெல்லியோட அண்ட் ஹரியானா பார்ட்டில் வந்து இருந்தாங்க.
ஓகே. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா, இம்பார்ட்டன்ட் ரூலர்ஸ் பார்த்தீங்கன்னா, அனங்கப்பள்ளி, அனங்கப்பல் 1, அனங்கப்பல் 2 இவங்கலாம் இம்பார்ட்டன்ட் இதுலேருந்து ரூலர்ஸ். ஓகேவா? ஸோ வந்து மகாராஷ்டிராலேருந்து வந்தவங்க அப்படின்னு சொல்றாங்க ஆரிஜின் பார்த்தீங்கன்னா. அது இல்லாம வந்து ஃபவுண்டட் அண்ட் டெவலப்டு டெல்லி. ஓகேவா? டெல்லி வந்து ஃபவுண்ட் பண்ணதே இவங்க தான். ஓகேவா? ஃபவுண்டர்ஸ் ஆஃப் டெல்லின்னு சொல்றாங்க. ஓகே. அதே மாரி வந்து இவங்க லால் கோட் ஃபோர்ட்ட வந்து பில்ட் பண்ணது டெல்லியில இவங்க தான். ஓகேவா? ஸோ அதே மாரி வந்து தால் ரிசர்வாயர் அதுவுமே இது பில்ட் பண்ணது இவங்க தான். ஸோ டெல்லிய வந்து ஒரு பொலிட்டிக்கல் ஹப்பா கொண்டு வந்தது யார் பார்த்தீங்கன்னா, டொமரா டைனஸ்டி தான். ஸோ இவங்க வந்து லேட்டரா டிக்ளைன் ஆயிட்டாங்க. இவங்களுக்குள்ளே ஒரு சௌஹன்ஸ் ஆஃப் அஜ்மீர் கூட வந்து கான்ஃப்ளிக்ட்ஸ் இருந்ததுனால லேட்டர் பீரியட்ல டிக்ளைன் ஆயிட்டாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் டெல்லி வந்து யார் கண்ட்ரோல்ல போயிடுச்சுன்னா, பிருத்திவிராஜ் சௌஹன்ஸ் அவங்களோட கண்ட்ரோல்ல போயிடுச்சு. டொமர்ஸ்க்கு அப்புறம் 12th செஞ்சுரிக்கு அப்புறம். ஓகேவா? ஆஃப்டர் த டிஃபீட் வந்து இந்த முகமது கோரி 1192 முகமது கோரி அவங்க வந்து அதுக்கப்புறம் டெல்லி சுல்தானேட்ஸ் வந்து ரூல் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஆஃப்டர் பிருத்திவிராஜ் சௌஹன். ஓகேவா? ஸோ இவங்க டைம் லைன் வந்து இப்படியே தான் போகுது. ஸோ ஓகே 7 அதாவது 8th செஞ்சுரி. ஓகே. ஸோ அதில் ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறம் 10th செஞ்சுரியில் வந்து டைனஸ்டி பில்ட் பண்ணது. 11th செஞ்சுரியில் பார்த்தீங்கன்னா டெல்லிங்கிற இது கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ 12th செஞ்சுரியில் பார்த்தீங்கன்னா சௌஹன்ஸ் ஆஃப் அஜ்மீர்னால டிஃபீட் ஆகிருப்பாங்க. பிருத்திவிராஜ் சௌஹன் அவர் வந்து டிஃபீட் பண்ணிட்டு முகமது கோரி வந்திருப்பாரு. அதுக்கப்புறம் டெல்லி சுல்தானேட்டோட இது ஆரம்பிச்சிருக்கும். அந்த டைம் லைன் இப்படி தான் போயிருக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து டொமரா டைனஸ்டியோட இது. ஸோ இவங்க வந்து ஒரு ராஜ்புட் டைனஸ்டி. ஓகே. டெல்லி அண்ட் ஹரியானா அங்கே அந்த பகுதியை சேர்ந்தவங்க டெல்லிங்கிறத பில்ட் பண்ணவங்க இவங்க ஃபவுண்டர்ஸ் ஆஃப் டெல்லின்னுவாங்க. ஓகேவா? ஸோ இவங்க தான் வந்து இந்த டெஹ்லிவால் காயின் அப்படிங்கிறது கொண்டு வந்தாங்க. ஓகே. அடுத்த கேள்வி பார்ப்போம். விச் ஆஃப் த ஃபாலோயிங் பர்ஸ் ஓகேவா எஜுகேஷனல் ஈவெண்ட் கீ அவுட்கம் இனிஷியேட்டிவ் பேஸ் பண்ணி ஓகேவா கரெக்டாக மேட்ச் ஆகிருக்கு. அதாவது நீங்கள் எஜுகேஷனல் ஈவெண்ட் அதோட கீ அவுட்கம் அதை வச்சு கரெக்டாக மேட்ச் ஆகிருக்குது எதுன்னு பார்க்கணும். ஓகே. அது ஐஎன்எம்லேருந்து கொஸ்டின். சார்ட்டர் ஆக்ட் 1813 பார்த்தீங்கன்னா இட் அலோகேட்டட் ஃபண்ட்ஸ் ஃபார் ப்ரொமோஷன் ஆஃப் எஜுகேஷன் ஃபர்ஸ்ட். ரெண்டாவது மெக்காலே மினிட் 1835 பார்த்தீங்கன்னா இட் எம்பாசிஸ் ட்ரெடிஷ்னல் சான்ஸ்கிரிட் லேர்னிங். மூணாவது பார்த்தீங்கன்னா சரம்பூர் மிஷன் என்ன பார்த்தீங்கன்னா ப்ரொமோட்டட் டெக்னிக்கல் எஜுகேஷன் ஃபார் எலைட் இந்தியன்ஸ். நாலாவது பார்த்தீங்கன்னா ஓரியன்டலிஸ்ட் ஏஞ்சலிஸ்ட் டிபேட்டில் பார்த்தீங்கன்னா ரிசால்வ்டு பை சார்ட்டர் ஆக்ட் 1833. ஸோ இதில் கரெக்டாக மேட்சாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ மட்டும் தான் கரெக்டாக மேட்ச் ஆயிருக்கு. சார்ட்டர் ஆக்ட் 1813 அலோகேட்டட் ஃபண்ட்ஸ் ஃபார் ப்ரொமோஷன் ஆஃப் எஜுகேஷன் அது மட்டும் தான் கரெக்டாக மேட்ச் ஆயிருக்கு. ஓகேவா? ஓகே ஃபைன். ஸோ சார்ட்டர் ஆக்ட் 1813 என்ன பண்ணியிருப்பாங்க எஜுகேஷனோட இதுக்காக ஸ்டேட் இன்வால்மெண்ட் இன் எஜுகேஷன் பிரிட்டிஷ்காக. ஸோ என்ன பண்ணுவாங்க 1,00,000 வந்து அலோகேட் பண்ணியிருப்பாங்க எஜுகேஷனுக்காக, லிட்ரேச்சருக்காக, சயின்ஸ் டெவலப்மெண்ட்காக. ஓகேவா? ஆனால் இப்போ மற்ற ஆப்ஷன்ஸ்லாம் ஏன் தப்பு அதுவும் பார்ப்போமா. மெக்காலே மினிட் 1835. ஓகே. அது எதுக்கு கொடுத்துருக்காங்க மெக்காலே மினிட் வந்து இங்கிலீஷ் எஜுகேஷனை வந்து சப்போர்ட் பண்ணியிருக்கு. ஓகேவா? மெக்காலே மினிட் என்ன பண்ணுது இங்கிலீஷ் எஜுகேஷனை சப்போர்ட் பண்ணிச்சு. ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க ட்ரெடிஷ்னல் சான்ஸ்கிரிட் லேர்னிங்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அது தப்பு. ஓகே. ப்ரொமோட்ஸ் இங்கிலீஷ் அண்ட் வெஸ்டர்ன் எஜுகேஷன் தான் அது ப்ரொமோட் பண்ணியிருக்கோம். அடுத்தது வந்து சரம்பூர் மிஷன். ஓகே. சரம்பூர் மிஷன் வந்து வெர்னாக்குலர் எஜுகேஷன் அண்ட் பிரிண்டிங்காக வந்து இந்த மிஷன் வந்து ஃபோக்கஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா? இந்த சரம்பர் இது. ஆனால் இங்கே ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க டெக்னிக்கல் எஜுகேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவுமே தப்பு. மூணாவது பாருங்கள் ஓரியன்டலிஸ்ட் அண்ட் ஏஞ்சலிஸ்ட் டிபேட் அப்படின்னு பார்க்கும்போது சார்ட்டர் ஆக்ட் 1833 கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ ரிசால்வ் பை சார்ட்டர் ஆக்ட் 1830 அதுவுமே தப்பு. அது ஓரியன்டலிஸ்ட் ஏஞ்சலிஸ்ட் டிபேட் அதை வந்து ரிசால்வ் பண்ணது எது மெக்காலே மினிட் தான் வந்து ரிசால்வ் பண்ணியிருக்கோம். சார்ட்டர் ஆக்ட் 1833 கிடையாது. ஓகே. அதனால் 3 ஆப்ஷனுமே தப்பு. சார்ட்டர் ஆக்ட் 1813 கொடுத்த அந்த ஃபண்ட்ஸ் அலோகேஷன் மட்டும்தான் இங்கே கரெக்ட். ஓகேவா? ஆப்ஷன் ஏ கரெக்ட். அடுத்த கேள்வி பார்க்கலாம். தி ஃபெஸ்டிவல் ஆஃப் பகோரியா ஓகேவா பிகின் 7 days பிஃபோர் விச் ஹிந்து ஃபெஸ்டிவலுக்கு முன்னாடி வந்து 7 days பிஃபோர் வந்து தொடங்குவாங்க. தீபாவளியா, ஹோலிகா தாஹனா, நவராத்திரியா, மக்கார் சங்கராந்தியா. ஆப்ஷன் பி ஹோலிகா தாஹன். அப்படின்னா என்ன பகோரியாங்கிறது ஒரு ஃபேமஸான ட்ரைபல் ஃபெஸ்டிவல். யார் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா பில்ன்னு சொல்லுவாங்கள்ல அந்த ட்ரைப்ஸ். ஓகே. பிலாலா ட்ரைப்ஸ். ஓகேவா? ஸோ இங்கே எந்த பகுதியை சேர்ந்தவங்க பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேசம் மற்றும் குஜராத் பகுதியை சேர்ந்தவங்க. ஓகே. இது வந்து 7 நாட்கள் வந்து ஹோலிகா தாஹனுக்கு முன்னாடி இந்த செலிப்ரேஷன் பண்ணுவாங்க. ஓகே. ஹோலிகா தாஹனுக்கு முன்னாடி விச் இஸ் அசோசியேட்டட் வித் ஹோலி ஃபெஸ்டிவல். ஹோலிகா தான்னா ஹோலி ஃபெஸ்டிவலுக்கு முன்னாடி 7.
ஓகே. பகோரியா வந்து ஒரு என்ன சொல்றாங்கன்னா, இட்ஸ் ஆல்சோ நவுன் அஸ் ட்ரெடிஷனல் மேரேஜ் ஃபேர் அண்ட் கல்ச்சுரல் கேதரிங்னு சொல்லுங்க. ஹோலிகா தஹன் நடைபெறுவதற்கு 7 நாட்கள் முன் வந்து தொடங்குகிறது. இது திருமண சந்தை மற்றும் சமூக கலாச்சார விழாவாகவும் கருதப்படுகிறது அப்படிங்கிறது பார்க்கிறோம். ஓகே. அடுத்த கேள்வி பாருங்க. எஸ்எஸ்சியில் கேட்டது. ராகா விவோதா. ஓகேவா? பிடி சோம்நாத் டிஃபைன்ட் எ ராகா த்ரூ தேவமய ஸ்வரூபா. விச் ஆஃப் த ஃபாலோயிங் டினோட்ஸ் இட்ஸ் டோனல் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ராகா விவோதால சோம்நாத் டிஃபைன்ட் ராகா த்ரூ தேவமய ஸ்வரூபா. இதில் எது வந்து டோனல் ஸ்ட்ரக்சரை டிவோட் பண்ணுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்படின்னா ஆப்ஷன் சி ஸ்வரலக்ஷணா. ஓகே. ஸோ வந்து இந்த மியூசிக்கல் ட்ரீட்டிஸ் ராக விபோதா வந்து ரிட்டன் யார் எழுதினாங்கன்னா பண்டிட் சோம்நாத் எழுதியிருப்பார். ஓகே. ஸோ இது வந்து 1610. ஓகேவா? ராகா வந்து 2 கான்செப்டில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. தேவமய ஸ்வரூபா, நதமய ஸ்வரூபா. ஓகே. தேவமய ஸ்வரூபானா இது ஒரு டிவைன், அதே மாதிரி ஒரு சிம்பாலிக் ஃபார்ம் ஆஃப் ராகான்னு சொல்கிறாங்க. நதமய ஸ்வரூபானா இது ஒரு ஆக்சுவல் டோனல் அண்ட் மியூசிக்கல் ஸ்ட்ரக்சர் ஃபார்ம்டு பை நோட்ஸுன்றாங்க. இங்கே வந்து ரூபா ஸ்வரூபான்னு வருது. இந்த ரூபா எதை ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா ராகத்தின் இசை அமைப்பு இருக்குல்லையே அதை தான் ரெப்ரசன்ட் பண்ணுது. ஸோ ஸ்வர்ல லக்ஷணா அப்படிங்கிறது அந்த டோனல் ஸ்ட்ரக்சரில் பார்த்தீங்கன்னா ஸ்வர்ல லக்ஷணா தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? ஓகே. ஸோ இது மட்டும் நம்ம தெரிஞ்சு ராக விபோதால வந்து பண்டிட் சோம்நாத் இருந்தது. அது 2 கான்செப்ட் இருக்குது. தேவமய ஸ்வரூபா, நதமய ஸ்வரூபா. ஓகே. அடுத்த கேள்வி பாருங்க. விலாசனி நத்தியம் ஒன்ஸ் பெர்ஃபார்ம்ட் இன் டெம்பிள்ஸ் அண்ட் கோர்ட் இஸ் எ கிளாசிக்கல் டான்ஸர் ஃபார்ம் ரிவைவ்ட் இன் விச் இந்தியன் ஸ்டேட்? எந்த இந்தியன் ஸ்டேட்டில் விலாசினி நாட்டியம்? ஓகேவா? விலாசினி நாட்டியம் வந்து எந்த டெம்பிள் அண்ட் கோர்ட்ஸில் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க? எந்த இந்தியன் ஸ்டேட்? தமிழ்நாடா, கர்நாடகாவா, ஆந்திர பிரதேஷா, கேரளாவா? பார்த்தீங்கன்னா ஆந்திர பிரதேஷில் தான் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ விலாசினி நாட்டியம்ங்கிறது ஒரு கிளாசிக்கல் டான்ஸ். ஸோ தேவதாசி சிஸ்டமில் வந்து இங்கே இருக்கு இல்லையா, அந்த மாதிரி தேவதாசி சிஸ்டமில் தெலுங்கு ரீஜனில் அவங்க பெர்ஃபார்ம் பண்ணுறது. ஓகே. ஸோ இதை வந்து ஆந்திர பிரதேஷில் தான் பண்ணுவாங்க. த்ரூ த எஃபர்ட்ஸ் ஆஃப் ஸ்காலர்ஸ் அண்ட் டான்சர்ஸ் சச் அஸ் ஸ்வப்ன சுந்தரி. ஓகேவா? நடன கலைஞர் ஸ்வப்ன சுந்தரி உள்ளிட்டோரின் முயற்சியால் இது மீண்டும் பிரபலமானது. ஓகேவா? ஆந்திர பிரதேசில் மறுமலர்ச்சி பெற்றது இந்த நடன வடிவம். அதுக்கு பேர் என்ன? விலாசனி நாட்டியம். ஓகே. இப்போ பாருங்கள், இந்த ஆப்ஷன்ஸ்க்கு எப்படி கொடுத்துருக்காங்கன்னா ஒரு பக்கம் வந்து ஃபோக் டான்ஸ், இன்னொரு பக்கம் வந்து அந்த சாங்கோட தீம். ஓகேவா? ஸோ இது கரெக்டாக மேட்ச் பண்ண சொல்லி கொடுத்துருக்காங்க. மேட்ச் த ஃபாலோயிங். ஸோ பார்த்தீங்கன்னா பந்தி. ஓகே. பந்தி இல்லை எல்லாமே வந்து கரெக்டாக மேட்ச் ஆயிருக்கு. ஆப்ஷன் ஏ கரெக்டு. எப்படின்னா பந்திங்கிறது எ டிவோஷனல் ஹைமன் டு குரு கசிதாஸ். இது வந்து தனியாகவும் கேட்டிருந்தாங்க. பார்த்தீங்களா? பந்திங்கிறது எதுக்காகன்னு கேட்டிருந்தாங்க. ஓகேவா? அதே மாதிரி கோட்டிப்புவா கிருஷ்ணா ஜெகநாத் லீலா நெரேட்டிவ்ஸ் வந்து இதில் பண்ணுவாங்க. ஓகே. கலிவிழாவும் நம்ம பார்த்தோமா? ராஜஸ்தானில் அந்த வந்து சர்பன் மூமெண்ட்டில் ஆடுவாங்கன்னு வளைஞ்சு வளைஞ்சு. ஓகே. சென்சியஸ் சர்பன் மெட்டாஃபர்ஸ். திப்பானிங்கிறது ஒர்க் சாங் பவுண்டிங் காம்ப்ளெட். ஸோ கரெக்டாக மேட்ச் ஆயிருக்கு. ஓகேவா? ஸோ ஆஸ் இட் இஸ் மேட்ச் ஆயிருக்கு. ஓகே. ஸோ குரு காசிதாஸ்ங்கிறது சத்தீஸ்கரில் ஆடுறது. கோத்திப்புவாங்கிறது ஒடிஷாவில் வந்து உமன் வந்து ப்ரைசிங் கிருஷ்ணா. ஓகே. பாய்ஸ் என்ன பண்ணுவாங்க? உமன் மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு வந்து கிருஷ்ணாவை ப்ரைஸ் பண்ணுற மாதிரி ஆடுவாங்க. கல்பிலாங்கிறது இந்த ராஜஸ்தானில் ஸ்னேக் சாமர் டான்ஸ். ஓகேவா? அந்த சர்பன் மூமெண்ட்டில் ஆடுறது. திப்பானிங்கிறது மரக்குச்சி இருக்கு இல்லையா, ஸோ அதை பயன்படுத்தி வந்து பெண்கள் ஆடும் குஜராத் உழைப்பாளர் நடனம். ஸோ குஜராத்தோட உமன் லேபர்ஸ் டான்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகே. ஸோ மரக்குச்சிகளை பயன்படுத்தி ஆடுவாங்க. திப்பானின்வாங்க. ஓகேவா? அடுத்தது கேள்வி. இந்த கான்டெஸ்ட் ஆஃப் குப்தா டைனஸ்டி டாக்ஸேஷன் விச் வேர் இஸ் கரெக்ட்? ஸோ குப்தா வந்து பார்த்தீங்கன்னா அவங்க டாக்ஸேஷன் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டாக்ஸஸ் இருக்கும். அதில் வந்து பேர்ஸ் கொடுத்துருக்காங்க. எது கரெக்டுன்னு நம்ம மேட்ச் பண்ணோம். அப்போனா நம்ம என்ன தெரியணும்? எல்லா டாக்ஸஸுமே தெரிஞ்சால் மட்டும்தான் கரெக்டாக ஆன்சர் பண்ண முடியும். முதல்ல பாருங்கள். அதேயா பெனால்ட்டி ஃபார் ரிபெலியஸ் ஸ்பீச். பாகா கிங் ஷேர் ஆஃப் ப்ரொடியூஸ். ஹிரானியா வந்து ஃபோர்ஸ்டு லேபர். தன்யா வந்து கோல்டு புல்லியன் ஃபீ அப்படின்னு இருக்கு. ஆப்ஷன் பி மட்டும்தான் கரெக்டு. ஆப்ஷன் பி பாகா கிங்ஸ் ஷேர் ஆஃப் ப்ரொடியூஸ் தான் கரெக்டு. ஓகேவா? குப்தா பீரியடில் பாகாங்கிறது கிங்ஸோட ட்ரெடிஷ்னல் ஷேர் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ப்ரொடியூஸை வந்து யூஸ்வலி அரௌண்ட் 1/6 ஆஃப் த க்ராப் ஈல்ட் வந்து கொடுப்பாங்க. இது இல்லாமல் அதர் டேக்ஸஸ் பார்த்தீங்கன்னா ஹிரானியான டேக்ஸ் பெய்ட் இன் கேஷ் ஆர் கோல்டு. ஓகே. தன்யா வந்து டேக்ஸ் பெய்ட் இன் கிரீன். ஓகேவா? ஹிரானியா வந்து பணம் அல்லது தங்கமாக செலுத்திய வரி. தானியம் வந்து தானியமாக செலுத்தும் வரி. விளைச்சலில் 1/6 பகுதியை வந்து கொடுப்பாங்க.
ஓகே, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டேக்ஸஸ் பார்க்கலாமா? ஸோ பார்த்தீங்கன்னா பாகா. பாகா வந்து லேண்ட் டேக்ஸு யூசுவலி வந்து 6ல் ஒரு பங்கு, ஓகேவா? 1/6 ஆஃப் த அக்ரிகல்ச்சர் ப்ரொடியூஸ் வந்து ஸ்டேட்டுக்கு கொடுப்பாங்க. இது வந்து பாகா. போகாங்கிறது ஒரு பீரியாடிக் கிஃப்ட்டு, சப்ளை, வில்லேஜஸ் வந்து டு த கிங்ஸ் அண்ட் அஃபிஷியல்ஸ் கொடுப்பாங்க. கராங்கிறது ஜென்ரலாக ஒரு டேக்ஸ் ஆர் ட்ரிபியூட், ஒரு பெய்ட் பை த சப்ஜெக்ட்ஸ் அண்ட் சப்பார்டினேட் ரூலர்ஸ் வந்து கொடுப்பாங்க. உத்ராங்கா பார்த்தீங்கன்னா அடிஷனல் லேண்ட் டேக்ஸ் ஆர் எக்ஸ்ட்ரா லெவி கலெக்டட் பை த ஸ்டேட். ஓகே, அடுத்தது ஹிரானியா. ஹிரானியாங்கிறது டேக்ஸ் பெய்டு இன் கேஷ், கோல்ட் ஆர் மணி இன்ஸ்டிட் ஆஃப் ப்ரொடியூஸ்க்கு பதிலாக கொடுக்கறது. ஷுல்கா என்னன்னு பார்த்தீங்கன்னா கஸ்டம்ஸ் டியூட்டி, டால் டேக்ஸ் அண்ட் ட்ரேட் டேக்ஸ் ஆன் குட்ஸ். ஓகேவா? விஸ்தின்னு ஒன்று இருக்குது. அப்படின்னா பேகார், அப்படின்னா ஃபோர்ஸ்டு லேபர் ரெண்டர்டு டு த ஸ்டேட் இன்ஸ்டீட் ஆஃப் மானிட்ரி டேக்ஸ். ஓகேவா? ஸோ இது வந்து விஸ்தின்னு சொல்லுவாங்க. ஓகே, நம்மளுக்கு இங்கே கேட்டது என்ன, பாகா பற்றி கேட்டிருந்தாங்க. ஓகேவா? 1/6 ஆஃப் த அக்ரிகல்ச்சர் ப்ரொடியூஸ். ஸோ இது வந்து கரெக்டு. ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா மேட்ச் த டைனஸ்டிஸ். ஓகே, டைனஸ்டிவை அதோட ரூலர்ஸ் வந்து மேட்ச் பண்ண, அதோட ஃபவுண்டர்ஸ், ஓகேவா, மேட்ச் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகே, ஏ பாருங்கள், டோமர்ஸ். டோமஸ் வந்து அங்காப்பல்லா, அனங்கப்பல்லா. ஓகேவா? அடுத்தது கலிஜி டைனஸ்டி. யார்? ஜலாலுதீன் கலிஜி. ஓகே, ஸோ சையத் டைனஸ்டி ஃபவுண்டட் பை கிசர்கான் வந்து ஃபவுண்ட் பண்ணியிருப்பாங்க. லோடி டைனஸ்டி வந்து பஹலுல் லோடி வந்து பண்ணியிருப்பாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ வந்து கரெக்டான ஆன்சர். ஓகே, அடுத்தது பாருங்க, ஹூ ரோட் அன் எரா ஆஃப் டார்க்னஸ் த பிரிட்டிஷ் எம்பையர் இன் இந்தியா. ஓகேவா? இது ஒரு ஃபேமஸான புக். இது எழுந்தது பார்த்தீங்கன்னா சஷி தரூர், டாக்டர் சஷி தரூர் வந்து 2016 எழுதியிருப்பார். இதில் என்ன சொல்லியிருப்பார்னா, எப்படி பிரிட்டிஷோட கலோனியல் ரூல் வந்து எக்கனாமிக்கலி அண்ட் சோஷியலி வந்து இந்தியாவை டேமேஜ் பண்ணிச்சு அப்படின்னு கிளியர் கட்டாக எழுதியிருப்பார். ஓகேவா? ஸோ இதில் என்ன சொல்லியிருப்பாருன்னு, எரா ஆஃப் டார்க்னஸ் என்ற நூலை வந்து சசி தரூர் எழுதினார். ஸோ இது வந்து யார் எழுதினாங்க மட்டும்தான் கேள்வி. ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா சஷி தரூர். ஆப்ஷன் ஏ கரெக்ட். அடுத்தது, விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நோட்டபிள் ஆர்கிடெக்சரல் ஃபியூச்சர் ஆஃப் நோட்ரே டேமே டெஸ் ஆஞ்சஸ் சர்ச் இன் புதுச்சேரி. ஓகே, ஸோ இந்த சர்ச் இருக்கு இல்லையா புதுச்சேரியில், ஸோ நோட்ரே டேமே டெஸ் ஆஞ்சஸ் சர்ச். ஓகேவா? ஸோ இதில் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து ஆப்ஷன் பிங்கிறது கரெக்டான ஆன்சர். அதாவது டிரான்ஸ்பரண்ட் என்க்ளோஷர் வித் பியர்ஸ். ஓகேவா? அதாவது நோட்ரே டேம்ஸ் டஸ் ஆஞ்சஸ் சர்ச் வந்து புதுச்சேரியில் வந்து எதுக்கு ஃபேமஸ்னா, கிரேக்கோ ரோமன் ஆர்கிடெக்சரல் ஸ்டைலுக்கு ரொம்ப ஃபேமஸ். ஓகேவா? இது ஒரு நோட்டபிள் ஃபியூச்சர்ஸ். இஸ் இட் டிரான்ஸ்பரண்ட் என்க்ளோஷர் சப்போர்ட்டட் பை பியர்ஸ். ஸோ இதில் என்னென்னா, தே அலோ சாஃப்ட் நேச்சுரல் ரைட் இன் டு த சர்ச் இன்டீரியர் வந்து அலோ பண்ணுவாங்க. ஓகே, ஸோ இது வந்து ஒரு கிரேக்கோ ரோமன் ஆர்கிடெக்சரல் ஸ்டைல். ஓகே, தூண்களால் தாங்கப்படும் வெளிச்சம் ஊடுருவும் அமைப்பு வந்து இதில் இருக்குது. ஓகே, டிரான்ஸ்பரேஷன் என்க்ளோஷர் வித் பீஸ். ஓகே, அடுத்த கேள்வி பாருங்கள். விச் ஆஃப் த ஃபாலோயிங் பெஸ்ட் கேப்சர்ஸ் த கல்ச்சுரல் அண்ட் ஹிஸ்டாரிக்கல் எசன்ஸ் ஆஃப் உத்தரகாண்ட் பிசு மேளா. உத்தரகாண்டில் நடக்கிற பிசு மேளா பற்றி கேட்டிருக்காங்க. இது கரெக்டான ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு வீக் லாங் நடக்கிற ஜனுஸ்ரீ ட்ரைபல் ஃபேர் இன் சக்கராத்தா. ஸோ இது எதுன்னு அறுவடை அதை மதிக்கும் விதமாக, அது தேங்க் பண்ணும் விதமாக, அதே மாதிரி வந்து சந்தூரா தேவி, துர்கா தேவியோட ஃபார்ம் இது, சந்தூரா தேவி, அவங்கள ஹானர் பண்ணும் விதமாக நடத்துறது தான் இது. ஓகே, உத்தரகாண்டோட பிசு மேளா. சரி, பிசு மேளா பற்றி பார்க்கலாமா? உத்தரகாண்ட் மாநிலத்தின் ஜவுன்சாரி பழங்குடி, யார்? ஜவுன்சாரின்ற ட்ரைப்ஸ் வந்து மக்களால் கொண்டாடப்படுகிறது. இது அறுவடை நன்றி அறிதல் விழாவாகவும் அதே மாதிரி சந்தூரா தேவி வழிபாட்டாகவும் நடைபெறுதுன்னு தெரிஞ்சுக்கிறோம். ஓகேவா? அடுத்த கேள்வி, விச் ஆஃப் த ஃபாலோயிங் பெஸ்ட் டிஸ்கிரைப்ஸ் அச்சல் அண்ட் சல் ஸ்வராஸ் இன் இந்தியன் கிளாசிக்கல் மியூசிக். ஓகேவா? இந்தியாவோட கிளாசிக்கல் மியூசிக்கில் அச்சல் அண்ட் சல் ஸ்வரா எது வந்து டிஸ்கிரைப் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் பி, சா அண்ட் பா ஆர் ஃபிக்ஸ்ட், அதர் ஹாவ் வேரியன்ஸ் லைக் கோமல் அண்ட் திவிரா. ஓகேவா? த கோன்ச்சா ஃபெஸ்டிவல் ஆஃப் பஸ்தார் இன் சத்தீஸ்கர் பார்த்தீங்கன்னா இஸ் நோன் ஃபார் த யூஸ் ஆஃப் தப்கி. ஓகேவா? கோன்ச்சா ஃபெஸ்டிவல் இதுக்கு இன் சத்தீஸ்கர் நோன் ஃபார் தப்கி. ஓகேவா? ஸோ அது இந்த கிளாசிக்கல் மியூசிக் வந்து சாப்பா வந்து ஃபிக்ஸ்டாக வரும், அதர் வேரியன்ஸ் லைக் கோமல் அண்ட் திவிராவும் இருக்கும். ஸோ ஆப்ஷன் பி வந்து இதுக்கு கரெக்டான பெஸ்ட் டிஸ்கிரைப் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தான் இதுக்கு கரெக்ட். ஓகேவா? ஓகே, ஃபைன். அடுத்தது பாருங்க, ஸ்டேட்மெண்ட் அபவுட் திப்பானி. திப்பானி பற்றி ஆல்ரெடி ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஓகேவா? ஸோ அகைன் வந்து மேட்ச் த ஃபாலோயிங்கில் கேட்டிருந்தாங்க திப்பானி. பார்த்தோமா? ஓகே, ஸோ ஆரிஜினேட்டட் ஃப்ரம் அமாங் சௌராஷ்டிரா உமன் டேம்பிங் லைம் ஃப்ளோர்ஸ் வித் உட்டன் ராட்ஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஓகே,
ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா மேல் ட்ரம்மர்ஸ் வந்து ப்ரொவைட் தோல் நாகரா அக்காம்பனிமெண்ட் அப்படின்றாங்க. ரெண்டுமே கரெக்ட். ஓகேவா? இது எப்படி நடக்கும் திப்பானிங்கிறது? ஓகே. ஸோ திப்பானிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஹார்வெஸ்ட் இது வந்து ஃபெஸ்டிவல் இந்த குஜராத்தில் இது பண்ணுறது. ஸோ சௌராஷ்டிரா உமன்ஸ் வந்து இந்த லைம் ஃப்ளோஸ் வித் உட்டன் டாட்ஸ்னால செய்வாங்க. மேல் ட்ரம்மர்ஸ் வந்து ப்ரொவைட் தோல் நாகராங்கிறது வந்து அக்கம்பனி பண்ணும். ஸோ ரெண்டு ஸ்டேட்டுமே இதில் வந்து ஸ்டேட்மெண்ட்டுமே இதில் கரெக்டு. ஓகே. அடுத்தது பார்த்தீங்கன்னா விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஃபிஸ்கல் டேர்ம் ரிலேட்டட் டு குப்தா டைனஸ்டி இஸ் கரெக்ட்லி மேட்ச்டு. ஓகேவா? குப்தா டைனஸ்டியில் கரெக்டாக மேட்ச் ஆகிருக்கிறது எதுன்னு கேட்டிருக்காங்க. ஓகே. ஸோ பார்த்தீங்கன்னா உத்கத்தியா வந்து டெம்பிள் ப்ரீஸ்ட், பாகா வந்து ஜுடிஷியல் ஃபீன் போட்டிருக்காங்க. வைஷிக்தா இப்போ தான் நம்ம பாகா பார்த்தோம் குப்தாவில். வைஷிக்தா வந்து ஃபோர்ஸ்டு லேபர் போட்டிருக்காங்க. தஷ் பிரதா வந்து ஆனுவல் கேட்டல் டேக்ஸ்ன்னு போட்டிருக்காங்க. ஓகேவா? எது கரெக்டுன்னு கேட்டிருக்காங்க. வைஷிக்தா ஃபோர்ஸ்டு லேபருங்கிறது கரெக்டு. ஓகே. இது வந்து ஒரு ஃபோர்ஸ்டு அன்பெய்டு லேபர். ஓகேவா? பாகங்கிறது நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். கிங்ஸோட ஷேர் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ப்ரொடியூஸ்லேருந்து நான் கொடுக்குற பங்கு யாருக்கு? அரசனுக்கு. தஷ்பிரதாங்கிறது ஒரு ஜுடிஷியல் ஃபைன், தப்பாக கொடுத்துருக்காங்க. ஆனுவல் கால்நடைகளுக்காக கொடுக்குற வரின்னு போட்டிருக்காங்க. ஸோ இது தப்பு. இது வந்து ஒரு ஜுடிஷியல் ஃபைன். ஓகேவா? ஸோ சர்டன் அஃபென்ஸ்க்காக கொடுக்குறது. ஓகே. அப்படி பார்த்தீங்கன்னா வைஷித்கா அதாவது ஃபோர்ஸ்ட் ஆர் அன்பெய்டு லேபர்ன்றாங்க. அதுதான் வந்து கரெக்ட். அடுத்த கேள்வி பாருங்க. அண்டர் விச் கான்ஸ்டியூஷனல் ப்ரொவிஷன் கேன் த பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா அசியூம் லெஜிஸ்லேட்டிவ் பவர்ஸ் ஆஃப் எ ஸ்டேட்? எந்த ஒரு பொலிட்டிக்கல் ரிலேட்டடான கொஸ்டின் வந்திருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா கான்ஸ்டியூஷன் ப்ரொவிஷன் பார்த்தீங்கன்னா எது கீழே வந்து ஸ்டேட்டோட ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான். ஓகேவா? ஆர்டிகல் 356. ஓகே. டோட்டலாக 3 ஆர்டிக்கல் இருக்கும் எமர்ஜென்சிக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா 352, 356, 360. 352ங்கிறது என்னது? நேஷனல் எமர்ஜென்சி. 350ங்கிறது ஸ்டேட் எமர்ஜென்சி. ஸோ இங்கே அதை தான் கொடுத்துருக்காங்க. ஸோ பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா வந்து எப்போ வந்து அந்த அந்த ஸ்டேட்டோட லெஜிஸ்லேட்டிவ் பவர் கண்ட்ரோலில் எடுத்துப்பார் அப்படின்னா ஆர்டிக்கல் ஓகேவா பிரிவு 356 கீழே வந்து ஏதாவது அங்கே சட்டம் ஒழுங்கு சரியில்லை அப்படின்னா பிரசிடென்ட் வந்து ரூல் வந்து இம்போஸ் பண்ணுவாங்க. அந்த ஆர்டிக்கல் 356ங்கிறது அதான் சொல்லுது. ஒரு மாநிலத்தின் அரசியல் அமைப்பு வந்து செயலிழந்தால் பிரசிடென்ட் ரூல் அமல்படுத்தப்படும். அப்போது மாநில சட்டமன்றத்தின் அதிகாரங்களை பாராளுமன்றம் பயன்படுத்தும். ஓகேவா? அதுதான் இது சொல்லுது. ஓகே. அடுத்த கேள்வி பாருங்க. ஜெயபிரகாஷ் நாராயண் கான்செப்ட் ஆஃப் டோட்டல் ரெவல்யூஷன் இன்க்ளூட் விச் ஆஃப் த ஃபாலோயிங் காம்பனண்ட்? ஓகேவா? ஸோ பார்த்தீங்கன்னா சோஷியல் ரிஃபார்ம்ஸ் டு எராடிகேட் கரப்ஷன். ஓகே. பொலிட்டிக்கல் ரிஃபார்ம்ஸ் டு டீசென்ட்ரலைஸ் பவர், ஆர்ம்டு ஸ்ட்ரகிள் அகைன்ஸ்ட் த கவர்மெண்ட். ஆப்ஷன் டி பார்த்தீங்கன்னா எக்கனாமிக் ரிஃபார்ம்ஸ் ஃபோக்கஸிங் ஆன் ப்ரைவேட்டைசேஷன். ஓகே. இதுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 1 and 2 மட்டும்தான் கரெக்ட். ஓகே. ஜெயபிரகாஷ் நாராயணன் வந்து அவர் நடத்திய வந்து அந்த புரட்சி வந்து எந்த காம்பனன்ட் பேஸ் பண்ணியிருந்ததுன்னா சோஷியல் ரிஃபார்ம் பேஸ் பண்ணி தான் இருந்தது. எதுக்காக? கரப்ஷனை வந்து எராடிகேட் பண்ணணும் அப்படின்னு சோஷியல் ரிஃபார்முக்காக. இது சோஷியல் ரிஃபார்ம் டு எராடிகேட் கரப்ஷன். ஆப்ஷன் 1 கரெக்டு. ரெண்டாவது பொலிட்டிக்கல் ரிஃபார்ம். ஓகே. ஸோ அரசியலில் வந்து சீரமைப்பு இருக்கணும், டு டீசென்ட்ரலைஸ் பவர் அப்படின்னு இந்த ரெண்டுத்துக்காக தான் அவர் வந்து இந்த ரெவல்யூஷன் புரட்சி ஆரம்பிச்சிருக்கோம். ஓகேவா? ஸோ ஆனால் ஆயுத போராட்டத்தையும் தனியார் மையத்தையும் இது ஆதரிக்கவில்லைங்கிறதும் கிளியராக தெரிஞ்சு. ஒரு முழுமையான புரட்சி வந்து சமூகம் மற்றும் அரசியல் மாற்றங்களுக்காக மட்டுமே நோக்கமாக கொண்டு வந்தது தான் இந்த ஜெயபிரகாஷ் நாராயணோட புரட்சி. ஓகே. சம்பூர்ண கிராந்தின்னு சொல்லுவாங்க இதை. ஓகே. ஸோ அதை பேஸ் பண்ணி இதை பண்ணியிருப்பார் ஜெயபிரகாஷ் நாராயண். ஸோ அவர் தெரியும் ஜெயபிரகாஷ் நாராயணங்கிறவர் ஒரு சோஷியலிஸ்ட்ங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ அவரோட இது வந்து ஊழலை ஒழிக்கும் சமூக சீர்திருத்தம், அதிகார பகிர்வு கொண்ட அரசியல் மாற்றம், இது 2 தான். ஓகே. சரி. ஓகே. இது வரைக்கும் வந்து எஸ்எஸ்சி சிஜிஎலோட வரலாறு சம்மந்தமான கேள்விகள் பார்த்துட்ருக்கோம். அடுத்த கிளாஸில் கண்டினியூ பண்ணலாம். தேங்க்யூ.